இப்போ பாருங்க, இப்படி மெதுவா எடுத்தீங்க அப்படின்னாக்கா வண்டி மூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா? ஆனா மெதுவா எடுக்காம ஒரு சில பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தப்பு, இப்படி நல்லா எடுப்பாங்க, ஆஃப் கிளச்சுக்கு வந்துருவாங்க. ஆஃப் கிளச் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சடனா இப்படி விட்டுருவாங்க. விட்டா இன்ஜின் ஆஃப் ஆயிடும். ஆஃப் கிளச் விட்டுருக்க, கார் மூவ்மெண்ட் ஆகுதுங்களா? இப்போ சில பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கார் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு கால் எடுத்துருவாங்க. எடுத்துட்டா இப்போ வண்டி எப்படி ஜர்க்காகி ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. அப்படி எடுக்க கூடாது. நீங்க ஆஃப் கிளச் விடுறீங்க அப்படின்னாக்கா கார் மூவ்மெண்ட் ஆன உடனே எடுக்காதீங்க. கிளச் இப்படி ரிலீஸ் பண்ண உடனே கார் மூவ்மெண்ட் ஆகுதுங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. அப்படியே அதே இடத்துல ஸ்டாப் பண்ணுங்க. நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். கார் கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா மெதுவா இன்னும் மெதுவா அப்படியே கிளச்சை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ கிரீப் மோட்ல போயிட்டு இருக்கும். இப்போ வண்டி ஆஃப் ஆகாது, வண்டி ஸ்டாப் ஆகாது. அதுக்கு மேல நீங்க ஆக்சிலேட்டர் போட்டு கொஞ்சம் ஸ்பீடு எடுத்ததுக்கு அப்புறம் கிளச்சை பிரஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டு மறுபடியும் கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் போடலாம். இன்ஜின் ஆஃப் ஆகாது. சரிங்களா?